வணக்கம் மாணவ செல்வங்களே. நீங்கள் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய காணொளியில் உணவு பாதுகாப்பு என்ற மற்றொரு தலைப்பை கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1993 முதல் 1995 காலகட்டத்தில் இந்தியாவில் பஞ்சம் மற்றும் வறட்சி காரணமாக உணவு பிரச்சினைகள் அதிகம். வங்காளத்தில் 1943 முதல் 1945 வரை காலகட்டத்தில் உணவு பற்றாக்குறையால் கிட்டத்தட்ட 3 முதல் 5 வரை மில்லியன் மக்கள் இறந்தனர். ஏன் நடந்தது? பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இருந்ததைப் போல நாம் பார்த்து கொள்ள ஒரு ஜனநாயக அமைப்பு இல்லை. எனவே இந்திய மக்கள் இந்திய விவசாயத்தை கவனித்துக் கொள்வதை விட இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு மூலப்பொருட்களைக் கொண்டு செல்வதில் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டினர். அவர்கள் பெரிய தோட்டங்களை உருவாக்கி தங்கள் தொழில்களில் மூலப்பொருட்களுக்கு தேவையான பயிர்களை வழங்கினர். இது 1943 முதல் 1945 இந்தியாவில் கடுமையான பஞ்சத்தை ஏற்படுத்தியது. உணவு பாதுகாப்பு பற்றிய கருத்தை பற்றி விவாதிப்போம். கற்றுக்கொள்வீர்கள். நாட்டின் உணவு பாதுகாப்பு. உணவு தானிய உற்பத்தியை அதிகரித்தல். உணவு தானியங்கள் கிடைப்பது. மற்ற உணவுப் பொருட்கள் கிடைப்பது. உணவுக்கான அணுகல். பொது விநியோக முறை. ஊட்டச்சத்து நிலை. முக்கிய வார்த்தைகள். பஞ்சங்கள். ஏராளமான மக்களுக்கு போதிய உணவு கிடைக்காத நிலை நோய் மற்றும் மரணத்தை ஏற்படுத்துகிறது. வறட்சி. நீண்ட காலத்திற்கு மழை குறைவாகவோ அல்லது மழை பெய்யாமலோ இருக்கும். கிடைக்கும் தன்மை. எதையாவது வாங்கலாம், பயன்படுத்தலாம் அல்லது அடையலாம். பிடிஎஸ் அதாவது பொது விநியோக அமைப்பு என்பது இந்திய உணவு பாதுகாப்பு அமைப்பாகும். இது நுகர்வோர் விவகார அமைச்சகத்தின் கீழ் இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்டது. தாங்கிருப்பு. ஒரு பண்டத்தின் பெரிய விநியோகம். அணுகல். ஒரு இடத்தை அணுக அல்லது நுழைவதற்கான வாய்ப்பு. உபயோகப்படுத்துதல். எதையாவது நடைமுறை மற்றும் பயனுள்ள வகையில் பயன்படுத்தும் செயல். உணவு தானிய உற்பத்தி அதிகரிப்பு. போதுமான அளவு உணவு தானியங்களை உற்பத்தி செய்வது உணவு பாதுகாப்பிற்கு முக்கியமான தேவையாகும். விவசாயிகள் அதிக அளவு உணவு தானியங்களை உற்பத்தி செய்யக்கூடிய சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்குகிறது.
சிறந்த தரமான உரம் மற்றும் உரங்களின் சீரான பயன்பாடு. HYVகளின் இருப்பு. அதிக மகசூல் தரக்கூடிய வகை விதைகள். இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் விதைகளை திறம்பட பரப்புதல். பயிரிடப்படும் பயிர் வகைகளை தேர்ந்தெடுப்பது பற்றிய சிறந்த அறிவு. சிறந்த நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் மேலாண்மை. பயிர் உற்பத்தியை அதிகரிக்க அரசு முயற்சிகள். இந்தியாவில் விவசாய உற்பத்தி அதிகரிப்பதற்கு சாகுபடி பரப்பு, நிலத்தின் உற்பத்தி திறன், உரங்களின் பயன்பாடு, நீர்ப்பாசன முறைகள், அதிக மகசூல் தரும் வகையிலான அதாவது HYVS விதைகளின் பயன்பாடு மற்றும் பிற காரணிகள் போன்ற பல காரணிகள் காரணமாக இருக்கலாம். மேலும் விவசாயத்தில் முதலீடுகளை உயர்த்துவதற்காக இந்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. உணவு தானியங்கள் கிடைப்பது. உணவு தானியங்களின் நிகர இருப்பு மொத்த உற்பத்தியாக மதிப்பிடப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டிற்கான மக்கள் தொகை மதிப்பீட்டால் வகுக்கப்படும் உணவு தானியங்களின் நிகர கிடைக்கும் தன்மை கிலோ அல்லது ஆண்டு அடிப்படையில் உணவு தானியங்களின் தனிநபர் இருப்பை குறிக்கிறது. உணவு தானியங்கள் கிடைப்பது உற்பத்தி, வர்த்தகம், நுகர்வு, பங்குகள் போன்ற பல்வேறு காரணிகளை பொறுத்தது. சில ஆதாரங்களின்படி இந்தியாவில் உணவு தானியங்களின் தனிநபர் நிகர இருப்பு 2018இல் 475 484 கிராம் அல்லது நாள் வரை அதிகரித்துள்ளது. 2022இல் 514 கிராம் அல்லது நாள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் உணவு தானியங்களின் நிகர இருப்பு 2022ஆம் ஆண்டில் 292.3 மில்லியன் மெட்ரிக் டன்களாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மற்ற உணவுப் பொருட்களின் இருப்பு. பிற உணவுப் பொருட்களின் கிடைக்கும் தன்மை, உற்பத்தி, இறக்குமதி, தேவை, நுகர்வு முறைகள் போன்ற பல்வேறு காரணிகளை பொறுத்தது. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு நபரும் ஒரு நாளைக்கு 300 கிராம் காய்கறிகள் மற்றும் 100 கிராம் பழங்கள் சாப்பிட வேண்டும் என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். அதே சமயம் இந்த உணவுப் பொருட்களின் ஒரு நபருக்கு முறையே 180 மற்றும் 58 கிராம் கிடைக்கும். மக்கள் அதிக உணவுப் பொருட்களை கோருவதால் நுகர்வு முறைகளில் மாற்றம் இருப்பதாக கூறப்படுகிறது. இது நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு நல்ல அறிகுறியாகும். உணவு தானியங்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க பயிர்களை பல்வகைப்படுத்தலாம்.
இதர உணவுப் பொருட்களை பன்முகப்படுத்துவதற்கான உள்ளீடுகள் மற்றும் சந்தை வாய்ப்புகளின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு ஆதரவு தேவைப்படுகிறது. பல ஆண்டுகளாக பிற உணவுப் பொருட்களின் உற்பத்தியில் அதிகரிப்பு ஏற்பட்டாலும் குறைந்தபட்ச உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை. அது இடைவெளியை நிரப்பி உணவு பாதுகாப்பை மேலும் சாத்தியமாக்கும். உணவுக்கான அணுகல். இந்தியாவில் உள்ள பல குடும்பங்கள், குறிப்பாக குழந்தைகளுக்கு நிதி பிரச்சனைகள் காரணமாக உணவு கிடைப்பதில்லை. இது ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பசிக்கு வழிவகுக்கிறது. மக்கள் தொகையில் மூன்றில் 2 பங்கு மக்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்குவதற்காக தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 அரசாங்கம் இயற்றியுள்ளது. இருப்பினும், உணவு மிகவும் தேவைப்படும் மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்வதில் இன்னும் சவால்கள் உள்ளன. உலகில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த உணவில் மூன்றில் ஒரு பங்கு வீணடிக்கப்படுவதாகவும், உணவுக்கான உடல் அணுகல் இந்தியாவின் ஒரு பிரச்சனையாக இருப்பதாகவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. பொது விநியோக அமைப்பு. பொது விநியோக அமைப்பு, அதாவது பிடிஎஸ் என்பது இந்திய உணவு பாதுகாப்பு அமைப்பாகும். இது நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் இந்திய அரசாங்கத்தால் மானிய விலையில் உணவு மற்றும் உணவு அல்லாத பொருட்களை இந்தியாவின் ஏழைகளுக்கு விநியோகிக்க நிறுவப்பட்டது. நாடு முழுவதும் பல மாநிலங்களில் நிறுவப்பட்ட நியாய விலைக் கடைகளின், அதாவது ரேஷன் கடைகள் என்று அழைக்கப்படும் நெட்வொர்க் மூலம் கோதுமை, அரிசி, சர்க்கரை போன்ற முக்கிய உணவு தானியங்கள் மற்றும் மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசிய எரிபொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமானது. பிடிஎஸ்ஐ வாங்கி பராமரிக்கிறது. ஊட்டச்சத்து நிலை. இந்தியாவில் ஊட்டச்சத்து நிலை ஒரு முக்கிய கவலையாக உள்ளது, ஏனெனில் நாடு அதன் மக்கள் தொகையில் ஊட்டச்சத்து குறைபாடு, வளர்ச்சி குன்றிய, வீணாக்குதல் மற்றும் உடல் பருமன் போன்றவற்றின் அதிக விகிதங்களை எதிர்கொள்கிறது. ஊட்டச்சத்துக்களின் உட்கொள்ளல் மற்றும் பயன்பாட்டினால் பாதிக்கப்படும் ஒரு நபரின் உடல்நிலை ஊட்டச்சத்து நிலை எனப்படும். நாம் உட்கொள்ளும் உணவு பொதுவாக கார்போஹைட்ரேட், புரதம், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் என வகைப்படுத்தப்படுகிறது. நமது நல்வாழ்விற்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் ஊட்டச்சத்துள்ள உணவு தேவை என்பதை நாம் அறிவோம். முடிவு. உணவு பாதுகாப்பு என்பது ஒரு நாட்டில் உணவு கிடைப்பது மற்றும் அந்த நாட்டிற்குள்ளேயே தனிநபர்கள் போதுமான உணவுப் பொருட்களை அணுகுவதற்கும் வாங்குவதற்கும் அவற்றை பெறுவதற்கும் உள்ள திறனாகும்.